Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prashant bro, hi Prabhu. ஹலோ Hi, ஹலோ hi. ஹலோ ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 3 பேர் ஒன்றா வந்திருக்கோம். இன்னைக்கும் ஒரு நல்ல கேம் ஆஃப் கிரிக்கெட் பார்த்தோம். பிரசாத் ப்ரோ நேற்று ஒரு ஹேர்லி கால் வந்தாரு. அவங்க இன்னிங்ஸ் ரிப்பீட் தான் ஆக போறாங்க பாருங்க. அட்லீஸ்ட் சண்டே வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இந்தியா அதுக்கு வழிவகுத்து கொடுக்குற மாதிரி ஃபாலோ ஆனாலும் இல்லை நாங்களே பேட் பண்றோம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அன்லக்கி டிஸ்மிசல் விராட் கோலி ரிவ்யூ எடுத்திருக்கலாம். பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு தாட்ஸ்? இல்ல விராட் கோலி வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் அ லாட். பட் எனக்கு வந்து சென்னையில வந்து நம்ம சிட்டில வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான். பட் as a player he has contributed and achieved like so much and achieved and so much and contributed in for great for Indian cricket. So அவர் வந்து இஸ் a great player. ஸோ இனிமேல் நம்ம ஐ திங்க் அட்லீஸ்ட் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் ஐ வில் ஸ்டார்ட் ஜட்ஜிங் விராட் கோலி. அவர் வந்து ஃபைனல் 30s இருக்காரு. ஸோ வாட் எவர் யூனோ ஹி கான்ட்ரிபியூட்ஸ் வி ஹாவ் டு செலிப்ரேட் ஹிம் அண்ட் கோ. ஸோ அதை விட பட் ஐ திங்க் டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் இந்தியன் டீம் எனக்கு அப்பவே தெரியும். பிகாஸ் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் இந்த மாய்ஸ்சர்லாம் இருக்கும். ஸோ 339 ஃபார் 6 வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் தேர் இஸ் போனஸ் நான் சொன்னேன். 370 அடிச்சாங்க, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கண்டிப்பா தெரியும் இவங்க 150க்குள்ள அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த ஹசன் மாமூது அந்த டஸ்கின் அகமதுக்குலாம் வந்து பால் பயங்கரமா வரப்போ நம்ம பும்ரா சிராஜ் ஆகாஷ் தீபக்லாம் வந்து பயங்கரமா போவான்னு தெரியும். நல்லா bowling போட்டாங்க. பங்களாதேஷ் didn't have any clue. சி அவங்க பாகிஸ்தான் வேற இது வேற. ஓகே ஸோ பாகிஸ்தானோட பண்ண மாதிரிலாம் இந்தியாவோடலாம் அதுவும் இந்தியன் டர்ஃப்லாம் வந்து சான்ஸே கிடையாது. வெரி டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ். சொல்லி சொல்லி எனக்கு என்ன ஒரே வருத்தம் தான் அஸ்வின் விக்கெட் எடுக்கல. மற்றபடி ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பை இந்தியன் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்லா செட் பண்ண இன்ஃபேக்ட் அந்த டஸ்கின் அகமது விக்கெட்லாம் வந்து பும்ரா நல்லா செட் பண்ணாரு. ஒரு சிலி பாயிண்ட்லாம் வச்சு பவுன்சரா சம்மடி என்ன போவான்னு தெரியல அந்த மனுஷனுக்கு. உடம்பையோ டக்குன்னு ஒரு பால் யாக்கர் போட்டாரு. ஸோ அது வந்து வெரி குட். அண்ட் ஆல்சோ பேட்டிங் வந்து நல்லா 2 நாளைக்கு நல்லா கேட்ச் ஆடுவாங்க. 3 டே தேர்ட் டே இஸ் த பெஸ்ட் டே டு பேட். அண்ட் சுப்மன் கில் ரிஷப் பந்த் 2 பேரும் இந்த ஃபர்ஸ்ட் 1 hour மட்டும் விக்கெட் விடாம ஆடினா ஐ திங்க் தில் டெஃபினெட்லி பேட் அலாங் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அட்லீஸ்ட் ஒரு 500 ரன்ஸ் 450 to 500 ரன்ஸ் டார்கெட் கொடுத்தாங்கன்னா கூட ஃபோர்த் டே அட்லீஸ்ட். ஸோ இவங்க இந்தியா ஏன் ஆடினாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த க்ரௌட் சண்டே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஆடினாங்க. ஏன்னா பங்களாதேஷ்லாம் ஆட விட்டா நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கேம் முடிஞ்சிடும். மேபி போஸ்ட் லஞ்ச் ஆர் பிஃபோர் டீ கேம் முடிச்சிருப்பாங்க. பட் ஹாப்பி தட் இந்தியா இஸ் பேட்டிங் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் லாட் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் கெட்டிங் அ கோ. விராட் கோலி அகைன் நம்ம பேசிட்டோம். அண்ட் குட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த லோவர் ஆர்டர் அகைன். அஸ்வின் அகைன் கிரேட் கான்ட்ரிபியூஷன். அன்பார்ச்சுனேட் ஃபார் ஜடேஜா. அண்ட் ஒன்றும் இல்லை, நான் பங்களாதேஷ் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் நினைக்கல. பட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் ஒன்றும் நடக்கல. ஓவரால் ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்கு என்ன சாட்டர்டேவா, சண்டே மத்தியானம் சண்டே லேட் ஈவினிங் மேட்ச் ஓவர். மண்டே போனா பெரிய விஷயம். ஸோ சண்டேஸ் அதான் ஆக்சுவலி இந்தியாவுக்கு அந்த பேட்டிங் சான்சஸ் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்தது. கில்லுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் விராட் கோலியும் மேபி அந்த ரிவ்யூ எடுத்திருந்தானா அவருக்கும் ஒரு ஒரு பெரிய இன்னிங்ஸா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, அவரு நிறைய ஆடி இருக்காரு. யங்ஸ்டர்ஸ் ஆடட்டும். ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மேபி எங்கேயாச்சும் இந்த தப்பு தான் பாகிஸ்தான் பண்ணாங்க. இப்போ ஃபாலோ ஆன் ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2-3 நாள் சப்போஸ் விக்கெட் விடாம, நான் சும்மா ஹைப்போதெட்டிக்கலி சொல்றேன், அந்த மாதிரி எங்கேயாவது ஆடி இந்தியா, நீங்க நேற்று சொன்னீங்க ஃபோர்த் இன்னிங்ஸ் இந்தியா ஆடுற மாதிரி வந்தா கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கு வந்து ஃபாலோ ஆன் கொடுக்காம நம்ம தேர்ட் இன்னிங்ஸுக்கு ஆடினதே பெட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பிரபு, இனிஷியல் தாட்ஸ்? இல்ல அதான் ஆக்சுவலா நம்ம லைவ்லயே வந்துட்டு பேசியிருந்தோம். இது வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப அப்படியே வந்துட்டு ஓவரா பங்களாதேஷ் வந்துட்டு பெருசா பேச வேணாம். ஏன்னா அஸ்வினே வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, சேவாக் எனக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, பங்களாதேஷ் எப்படிப்பட்ட டீம்னு தெரியும்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆடு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுதான் பங்களாதேஷ். நம்ம பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணவே கூடாது. பாகிஸ்தான் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் கிட்ட இருந்து டெஸ்ட் ஸ்பேயிங் நேஷன்ங்கிற அந்த ஒரு இதே வாங்கிடணும். அவங்க அசோசியேட்டா ஆடி இன்னும் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப டெஸ்ட் நேஷன்ங்கிற இதை வாங்கணும் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஸோ அண்ட் இன்னொன்னு, இந்தியா வந்துட்டு ஃபாலோ ஆன் கொடுக்காததுக்கு ரீசன் மோஸ்ட் என்ன சொல்றது, இந்த விராட் கோலி சுப்மன் கில்க்குலாம் வந்துட்டு பிஃபோர் நியூசிலாந்து டெஸ்ட் அண்ட் ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஏன்னா ஆடவே இல்லை லேட்லி. ஸோ அதனால இப்ப இந்தியா வந்துட்டு ஃபாலோ ஆன் கொடுக்காததுக்கு ரீசன் அவங்க இன்னிங்ஸ் டிஃபீட் ஆயிடுவாங்க, நமக்கு பேட்டிங் கிடைக்காதுங்கிற ரீசன் தானே தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இந்த ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆனா பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பேட்டிங் டைம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் அதாவது அஸ்வின் விக்கெட் எடுக்கல, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் செஞ்சுரி போட்டனால அது பெருசா தெரிஞ்சுக்கல. ஜட்டு ரொம்ப சூப்பரா விளாண்டாரு. நேத்து ஜாயின் பண்ண முடியல, பட் செம இன்னிங்ஸ் அஸ்வின் அண்ட் ஜடேஜா. விக்கி ப்ரோ வந்துட்டு ஆஃப் கேமரா சொல்லியிருந்தாரு, லைக் லோயர் மிடில் ஆர்டர் தான் வந்துட்டு
இந்தியாவுக்கு வந்துட்டு இது ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டர் எப்பவுமே ஃபெயில் ஆயிட்டு தான் இருந்திருக்குன்னு. பட் லெட்ஸ் சி. பட் விராட் கோலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்மே ஒரு ஃபிளையரா ஸ்டார்ட் தான் கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த 4th ஸ்டம்ப் பால் ஆட போய் அவுட் ஆனாரு. இந்த இன்னிங்ஸ் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்மே கொஞ்சம் நல்லா தான் ஆரம்பிச்சாரு. சரி ஓகே, ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு 50+ இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட் அது அவர் ரிவ்யூ எடுத்திருக்கலாம். அவருக்கே தெரியல பாவம், அது பேட்ல பட்ட மாதிரி. ஸ்னிக்கோல வந்துட்டு நல்லா எட்ஜ் காட்டுச்சு. அண்ட் பரவாயில்ல, இன்னொரு டெஸ்ட் மேட்ச் எப்படியும் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுல ஒரு இது பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் பவுலிங் பொறுத்தவரை பும்ரா வந்துட்டு அவரோட கிளாஸை காமிச்சாரு. தஸ்கின் அகமது விக்கெட் சொல்லவே வேணாம். ஃபுல்லா அந்த தஸ்கின் அகமது ஒரு 4 அடிச்ச உடனே பும்ராக்கு ஒரு கடுப்பு வந்துருச்சு. எப்படி நீ என்ன 4 அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு 4 பவுன்சரை போட்டு அதுக்கப்புறம் கால் முன்னாடி வரவே இல்லை டஸ்கினுக்கு. ஸோ ஒரு டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் செட்டப்ல வந்துட்டு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் சிராஜும் வந்துட்டு அவரோட இதை கொடுத்தாரு. ஆகாஷ்தீப்போட பேட்டிங் கொஞ்சம் ஆக்சுவலா என்ன சொல்றது, டவுன் தி ஆர்டர்ல ஒரு பிளேயர் கரெக்டா பேட்டை விடுறாரு. டிரைவ் எல்லாம் வந்துட்டு செம்மையா ஆடினாரு, கவர்ஸ்ல ஸ்ட்ரைட்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா லைக் அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரி இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 60யோ சம்திங் எவ்வளவுதான் பெஸ்ட் ஸ்கோர். இல்ல அவரு அந்த துலீப் டிராஃபில வந்து நல்லா ஆடினார். நான் நேத்திக்கே சொன்னேன் விக்கி நாளைக்கு பேட் விட போறாங்க, 30-40 அடிக்க போறாருன்னு சொல்லிட்டு நான் நேத்திக்கே விக்கெட்ட சொன்னேன். எல்லாமே கமெண்டேட்டர்ஸ்மே சொல்லிட்டு இருந்தாங்க ஆகாஷ்தீப் வந்துட்டு he has something with bat, நல்லா ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம், இஸ் லைக் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு ஆக்சுவலா லைக் நம்ம ஒரு பும்ரா ஒரு பிராட் அடிச்ச ஓவரா இருக்கட்டும், இல்ல லார்ஜ்ல வந்துட்டு ஷமி பும்ரா ஆடின இதுவா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நமக்கு லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். நம்ம மோர் தென் ஒரு பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்னு இதை பார்க்காம ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்னு பார்க்கும்போது இதெல்லாம் பின்னால் நம்ம நியூசிலாண்டோட ஆடும்போதோ இல்ல ஒரு ஆஸ்திரேலியாவோட பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆடும்போதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குட் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. பட் என்ன ஒண்ணு நமக்கு வந்துட்டு லைக் வருத்தப்படணும் அப்படின்னா, ரோஹித் சர்மா லைக் லேட்லி வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டெஸ்ட்ல வந்துட்டு சரியில்லை. ஹோப்ஃபுல்லி அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாரு நெக்ஸ்ட் மேட்ச்ல அப்படின்னா கண்டிப்பா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு என்னன்னா இன்னொரு ஆஸ் வி ஸ்பீக் அங்க ஆவேஷ் கான் ஒரு 50 போட்டிருக்காரு இந்தியா அந்த துலீப் டிராஃபில. அப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் இஸ் பிளேயிங் 39 நாட் அவுட் ஆஃப் 89 டெலிவரிஸ். அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஸோ நிறைய காம்படிஷன். ஐ திங்க் இட்ஸ் குட் ஹெட் ஃபார் த இந்தியன் செலக்டர்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷர்துல் டாக்கூர் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. இப்போ பீப்புள் வில் திங்க் சரி ஷர்துல் டாக்கூர் மாதிரி தான் இந்த ஆகாஷ் தீப்பும் ஆடுறான், இவனே போடலாம். நல்லா போட்டாரு. அந்த மாமினுல்லும் அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு, யாரும் தெரியல. மாமினுல் சம பால் அது ஒரு அப்படியே அடுத்த பாலே வந்துட்டு செகண்ட் பாலே வந்துட்டு சம பேக் டு பேக் விக்கெட்ஸ். டீசென்ட் பிளேயர். ஐ திங்க் ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி வாஸ் கேப்டன் ஆஃப் பங்களாதேஷ் டீம். இந்தியா அவங்க வந்து இந்தியாவுக்கு வருவாங்க அந்த டே அண்ட் நைட் டெஸ்ட் ஆடுறதுக்கு. அப்ப அவரு தான் கேப்டன், ஓட விடுவாங்க இந்தியா அங்கேயும். அவர் தான் கேப்டன், நல்ல பேட்ஸ்மேன். ஸோ அந்த 2 crucial விக்கெட்ஸ் வந்து ஒரு நல்ல பிரேக் த்ரூ ஃபார் இந்தியா. ஸோ as we speak, I think we need to summarize. It's going to be a cakewalk for Team India. நாளைக்கே முடியக்கூடாது, சண்டே வரைக்கும் போச்சுன்னா பெரிய விஷயம். ஸோ சண்டே வரைக்காவது போயிட்டு கொஞ்சம் என்டர்டைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அஸ்வினுக்கு ஒரு 3-4 அட்லீஸ்ட் ஒரு 5-4 வந்தா இப்போ அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் நினைக்கிறேன். அந்த மாதிரி கண்டிஷன்ல செஞ்சுரி வச்சிருக்கேன். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு மட்டும் தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, வித் சேம் ஸ்குவாட் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா அது இந்த துலீப் டிராஃபிக்காக வந்துட்டு மேபி இது பண்ணிருப்பாங்களா இருக்கும். பட் இப்போ வந்துட்டு எல்லாம் அவங்க பிளேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தே வில் கோ வித் த சேம் பிளேயிங் 11. ஏன்னா இதுல வந்துட்டு உங்களோட இதுக்கப்புறம் வந்துட்டு நியூசிலாந்து டெஸ்ட், ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்குன்ட்டு தான் டீம் செலக்ட் பண்றது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேபி எந்த ஒரு அடிஷனும் இருக்காது. மேபி எங்க இருந்தாவது குல்தீப் யாதவ் வரலாம், லைக் இஃப் பாசிபிள் ஏதாவது ஒரு ரிப்ளேஸ்மெண்டாவோ ஒரு அடிஷனோ குல்தீப் யாதவ் வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் தெரியல. ஆக்சுவலா பங்களாதேஷ் வந்துட்டு இன்னொரு ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேத்தும் சரி இன்னைக்கும் சரி அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க. நேத்து வந்துட்டு அந்த ஹசன் வந்துட்டு 140 போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரால் 135 மேல கிளாக் பண்ண முடியல. அவங்க நேத்து போட்டு ஒரு டீம் பாருங்க, நேத்து ஃபுல்லா பவுலிங் போட்டு இன்னைக்கு காலையில பவுலிங் போட்டு திரும்ப ஒரு செஷனுக்குள்ள திரும்ப மொத்த டீம் ஆல் அவுட் ஆயிட்டு திரும்ப இன்னொரு செஷன்ல வந்துட்டு பவுலிங் போட வராங்கிறப்போ, ஸோ அது ஒரு கேப்டன்சி எரர் ஃப்ரம் பங்களாதேஷ் கீப்பர். பட் ஓவர் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் எனக்கு பிரசாத் ப்ரோ சொல்றதுதான் ஞாபகம் வந்தது. நம்ம பாகிஸ்தான் கிட்ட அவங்க நல்லா ஆடி இருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சு ஒரு பெரிய இதுக்கு போகாம இந்தியா எந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்கன்னு திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அதுவும் ஹோம் கண்டிஷன்ஸ்ல 13 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம டிஃபீட் ஆகி. ஒரு பெரிய ரன் இது. 2012 அப்புறம் இன்னும் நம்ம அவுட் ஆகல. ஐ மீன் லாஸ்ட் பண்ணல ஆக்சுவலா.
அது இங்கிலாந்தோட தோத்தது. அதுக்கப்புறம் இல்ல இந்தியாவுக்கு வந்துட்டு எப்பவுமே இல்ல இல்ல எனக்கு ஒரு போர்ட்ரஸ். பாயிண்ட். ஆமா போர்ட்ரஸ் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஐ திங்க் இந்த பங்களாதேஷ்னால நம்ம பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ் பண்றோம். இதே நியூஸ்ல என்ன ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் பண்ணுவோம். 3 ஸ்பின்னர்ஸ் விளையாடுவாங்க. ஆமா சோ ஆமா அப்போ வேணா ஸ்குவாட்ல சேஞ்சஸ் இருக்கும். பட் ஐ திங்க் இதுல வந்து அதே ஸ்குவாட் தான். சோ நீங்க சொல்லுங்க பிரபு, யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் சம்திங். அதான் லைக் இது வந்துட்டு ரெட் சாயில் விக்கெட்டா போட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு ஆக்சுவலா நம்மளே வந்துட்டு 3 பேசர்ஸோட போனோம். மேபி இதுவே ஒரு பிளாக் சாயில் விக்கெட்டா இருந்திருந்தா தே வில் கோ வித் அக்ஷர் பட்டேல தான் இருந்திருக்கும். பட் யா பாப்போம். எனக்கு தெரிஞ்சு லைக் இதை வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம அடுத்த டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் கம்பேக் கொடுப்பாங்களாங்கிற பத்தி எல்லாம் பேசாம இந்தியா என்ன வந்துட்டு ஹோம்ஒர்க்ஸ் இதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நியூசிலாந்து சீரீஸ்க்கும் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதான் பார்க்கணும். இது ஆக்சுவலா லைக் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். பாகிஸ்தான் அவங்களோட ஸ்டேட்டஸ் இப்ப என்னங்கிறத பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அவங்கள வின் பண்ணவங்க அப்படிங்கறத வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்ப ஒரு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருக்காங்க. இப்ப ஆப்கானிஸ்தான் ஒன் டேல வரும்போது நமக்கு த்ரெட்டனிங்கா இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா பேசலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற பாகிஸ்தான் அப்படி கிடையாது. ஸோ யா ஐ திங்க் ஆமா அதுவுமே ஒரு பெரிய பாயிண்ட் தான். சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது யூஏ பிச்சு. மேபி சவுத் ஆப்பிரிக்கால போய் அடிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே த்ரெட்டனிங்கான ஒரு டீமா தெரிஞ்சிருப்பாங்க. ஒன்லி டெஸ்ட் பிளேயிங் நேஷன் டு பி அன்பீட்டன் வந்து இந்தியாவை மட்டும் தான் இருக்காங்க. ஆமா and also India வந்து the brand of cricket they are playing is amazing. and also Afghanistan வந்து சொல்லணும் the T20 World Cupல வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு, பீட்டிங் ஆஸ்திரேலியா and coming and entering semi-finals. ஸோ அதே அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ they are taking that confidence forward. அவ்வளவுதான். ஸோ they are playing really well. பங்களாதேஷுமே ஆக்சுவலி முன்னாடி விட பவுலிங் ஸ்டாண்டர்ட் பெட்டர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் நிஜமாவே குடோஸ் தான் அவங்களுக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய நல்ல யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டு வராங்க. அவங்களும் பொட்டன்ஷியலா தெரியுறாங்க பாக்குறதுக்கு. இம்பாக்ட் இருக்கு அவங்களோட டீம்ல. அந்த பேட்டிங் ஆர்டர் தான் இன்னுமே அவங்க அந்த அசோசியேட் நேஷன்ஸ் மாதிரி இருக்கு அவங்க ஆடுறத பாக்குறதுக்கு. அதுவும் மெயின்லி டாப் ஆர்டர். இப்பயும் ஷகிப் அல் ஹசன் தான் ஆடினோம் இருந்தாரு. இல்ல டாப் ஆர்டர்ல தமீம் இக்பால் இருந்தாரு. ஷகிபோட ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கறனால அவர் வந்துட்டு தமீம் இக்பால் வந்து ஷகிப் வந்துட்டு டிராப் பண்ணாரு. தமீம் இக்பால் தமீம் இக்பால் வந்துட்டு டவுன் தி இல்ல கமெண்ட்ரி பேனல்ல இருக்காரு அவரு. அதான் கமெண்ட்ரில இருக்காருல்ல அந்த மாதிரி கமெண்ட்ரி பேனல்ல இருக்காரு. பாவம் அவருக்குலாம் வயசே ஆகல. நல்ல பிளேயர் அவரு. லார்ட்ஸ்ல எல்லாம் செஞ்சுரி வச்சிருக்காரு. பட் நான் ஒரு எர்லி கால் விடுறேன். இதுல இங்கிலாந்துல நடக்க போற WTC ஃபைனல் இந்தியாவுக்கு தான் இந்த வாட்டி. எர்லி கால் ப்ரெடிக்ஷன் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இந்தியா அடிக்க போகுது இந்த வாட்டி. பிகாஸ் த வே தே ஆர் பிளேயிங், த வே தே ஆர் டாமினேட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அடுத்து ஆக்சுவலா நெக்ஸ்ட் பிப்ரவரி இங்கிலாந்து போவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அங்க ஒரு சீரீஸ், ஒரு ஹிஸ்டாரிக் வின் நம்ம பண்ணுவோம். பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க ஆக்சுவலா. அதனால பார்டர் கவாஸ்கர் பண்றோம். ஹோம் சீரிஸ் பார்டர் கவாஸ்கர் நமக்கு ஹோம் சீரிஸ்ல அவேதான் பார்டர் கவாஸ்கர் அவேதான் நான் நினைக்கிறேன். நான் இந்தியா தானே ப்ரோ. இல்ல ஆக்சுவலா நான் ஏன் வந்துட்டு ஹோம் சீரிஸ்ங்கிறேன்னா, பங்களா இப்ப கமெண்ட்ரியில வந்துட்டு ரவி சாஸ்திரி பேசிட்டு இருக்கும்போது ஏன் வந்துட்டு திடீர்னு இப்ப வந்துட்டு ரெட் சாயில் விக்கெட் எல்லாம் ட்ரை பண்றீங்க, நீங்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கிரவுண்ட் இது பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அங்க ஆடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க இங்க. அந்த ஓகே அப்ப அங்க அவேனா இல்ல அப்படின்னாலுமே ஆஸ்திரேலியா 2 வாட்டி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 சீரீஸ் அங்க போய் வின் பண்ணியாச்சு. இங்கிலாந்து மட்டும் தான் இன்னும் பண்ணல. சோ அதனால 3 வின் பண்ணியாச்சு. சாரி 3 சோ இங்கிலாந்துல போய் வின் பண்ணா அது ஒரு இதுவா இருக்கும். லாஸ்ட் டைமே வின் பண்ண வேண்டியது 2-2 தேவையில்லாம டை ஆயிடுச்சு. சோ யா லெட்ஸ் see. அந்த கோவிட்ல வந்தது. பட் தட்ஸ் ஓகே. ஐ திங்க் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we can wind up. ஓகே. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல டே ஆஃப் கிரிக்கெட். ஒரு 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இன்னைக்குமே. அதுதான் சேப்பாக்ல ஹையஸ்ட் ரெக்கார்டு. ஒன் டேல 17 விக்கெட்ஸ் போயிருக்கிறது. மேபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா நாளைக்கு யாருக்காவது ஒரு நல்ல டேவா இருக்கு. கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நேற்று பேசியிருந்தோம். இப்போ அன்பீட்டனா ஒரு 30+ அடிச்சிருக்காரு. மேபி நாளைக்கு அவருக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரியோ. அந்த ஃபர்ஸ்ட் செஷன் தான் நேற்று நான் சொன்ன மாதிரி தான். ஜடேஜா வந்து அடிப்பாரு, அந்த ஃபர்ஸ்ட் செஷனை டேக்கிள் பண்ணிட்டான்னு சொல்லி நாளைக்கும் கில்லுக்கு வந்து அந்த த்ரெட் தான் இருக்கு. இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் செஷனை வந்து டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே இந்தியா ஆடுவாங்க. நம்ம சண்டேவும் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்சா நாளைக்கு ஈவினிங் ஒரு லைவோ இல்ல சண்டே லைவோ வந்து மீட் பண்ணலாம். எல்லாரும் லைவ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்ணுவோம்.